காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, 2025 தமிழ் நியூ இயர் கும்பராசிக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இது முதல்ல கும்பராசி ஆண்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு? ஸோ கும்பராசி ஆண்களுக்கு போராடக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும். அந்த போராட்டமானது தனிமையாக இருக்கணும், தனியாக இருந்து போராடணும். ஸோ யாரையும் கூட்டு சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. யாராக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு வைக்கணும். தேவையில்லாமல் இவங்களோட பர்சனல் லைஃப்லையோ இல்லை அந்த எல்லையை தாண்டியோ இவங்க யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. தனியாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் அதை 100% முடிக்கணும். ஸோ 90% முடிச்சுட்டு அந்த 10%ல கிவ் அப் பண்ணிடுறது அதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ கும்பராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்? ஸோ பெண்களுக்கு மேரேஜ் நடக்கும், ரிலேஷன்ஷிப் கைகூடும். ஸோ நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க, பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த கொலீக்ஸில் கூட அதாவது வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு கொலீக்ஸ் கிடைப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் ஏற்படக்கூடிய இல்லை இவங்க ஏதோ ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக அவங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்கினா அது அவங்களுக்கு கை கொடுக்குமா? தாராளமாக பிஸ்னஸ் தொடங்கலாம். பட் செல்ஃப் டவுட் இருந்ததுன்னா அது தொடங்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு மாதிரி செல்ஃப் டவுட்டாக இருக்குது, நான் அது கரெக்டாக சரி வர பண்ணுவேனா இல்லை ஃபெயில் ஆகிடுமா லாஸ் ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, செல்ஃப் டவுட் இருக்குன்னா அதை எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓகே, ஸோ புதிய வேலைக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இல்லை ஃபாரின் அப்ராட்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இது அமையுமா? ஸோ நிச்சயமாக அமையும். ஸோ அது சார்ந்து மனதில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன், ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறாங்கன்னா ஸோ இதனால தான் கிடைக்கல அப்படின்றத ஒரு ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வருடம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க. ஓகே, ஸோ இப்போ கும்ப ராசியில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இப்போ நாங்கள் காதல் திருமணம் செய்யறதுக்கு போகிறோம், அது அடுத்த கட்டமாக நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குமா? ஸோ கும்பராசி என்னன்னா இது அவங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் இல்லாதனால திருப்பியும் எங்கே ஆரம்பிச்சாங்களே அங்கேயே கொண்டு நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மோரோவர் 2 பேருக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது, மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு உட்காந்து ஒழுங்கா பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி லேக் ஆகிட்டே இருக்கும் கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல கம்யூனிகேஷனை உருவாக்கணும். இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் உருவாக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க யோசிச்சா சரியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பிளான் பண்றவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இவங்களுக்கான ஒரு அலைன்ஸ் வருவாங்க. பட் இவங்க அவங்கள நம்பணும், அதுதான் விஷயம். ஸோ அந்த நம்பிக்கை குறைவா இருக்கும். ஓகே, நல்ல ஒரு அலைன்ஸ் வந்தாலுமே நம்ப மாட்டாங்க. இவங்க சரியானவங்களா இல்லை நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்களா, மேட்ச் ஆவாங்களா இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதால அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறதால வரக்கூடிய அலைன்ஸை கூட அவங்களால கன்சிடர் பண்ண முடியாது. இவங்க நம்மளுக்கு ஓகேவா இருப்பாங்க அப்படின்றத கன்சிடர் பண்ண முடியாது, டவுட்டாகவே இருக்கு. ஆமாம், ஸோ அந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். ஓகே, மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ மணி ஃப்ளோவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் வரவு செலவு இப்படியே இருக்கு, கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் அப்படியே நான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை தாண்டி பெருசா போகணும்னா அதற்கு ஏதாவது ஒரு சூழல் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான மாற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஒரு மாற்றம் எடுக்கும். அவங்க எந்த ஸ்டேட்ல இப்போ இருந்தாலுமே பண ரீதியா அதுல இருந்து ஒரு அப்கிரேட் சிச்சுவேஷன், அதுல இருந்து ஒரு மாற்றம் இந்த வருடம் அவங்களுக்கு ஏற்படும். ஓகே, ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி எவ்வளோ கவனமா இருக்கணும்? ஸோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்னன்னா இவங்க சந்தோஷமா இருக்கணும், மனதளவில் ஒரு நிறைவா இருக்கணும்.
இந்த வருத்தம், சோகம், கவலை இதெல்லாம் வந்து விட்டுறணும். இதெல்லாம் விட்டுட்டு அன்பு, பாசம், கருணை இந்த 3 விஷயத்த கையில எடுத்தாங்கன்னா உடலாலையும் அவங்க நல்லா இருப்பாங்க. மத்தவங்களுடைய பிளெஸிங்ஸும் சரி, அந்த புண்ணிய கர்மாவும் சரி அவங்களுடைய உடலை வந்து சரி செஞ்சிடும். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து மற்ற ஜீவ ராசிகள் கிட்ட, மனுஷங்க கிட்ட இல்ல, பெட் அனிமல்ஸா இருந்தா கூட அந்த மற்ற ஜீவன்கிட்ட வந்து அவங்க அன்பா இருந்தாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் அந்த புண்ணிய கர்மா, அந்த பிளஸ்ஸிங்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிடும். ஓகே. ஸோ கும்பராசிக்காரருக்கான கடவுள் அப்படின்னா யாரை வழிபடலாம்? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கடவுள் பார்க்கும்போது இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குலதெய்வம் அவங்கள வழிபடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவி வழிபாடு வந்து செய்யலாம். ஸோ இந்த 2 பெண் தெய்வங்களை அவங்க வழிபட்டால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த 2025 தமிழ் நியூ இயர்ல எந்த விஷயத்துல கும்பராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும்? ஸோ திருமணம் சார்ந்த, காதல் சார்ந்த, ஃபேமிலி, குடும்பம், குழந்தைகள், அப்படி அதாவது ஃபேமிலின்றது குடும்பம், குழந்தை, மனைவியோ இல்லை கணவனோ இல்லை குழந்தை, இப்படி இந்த ஃபேமிலி சைக்கிள். ஸோ இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். எதுவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. கோபம், விருப்பு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. பேலன்சிங்காக இருந்தால் ரொம்ப, அதுதான் எச்சரிக்கையே. அவங்களுக்கு பேலன்ஸாக இருக்கணும், அதுதான் நல்லது அவங்களுக்கு. ஓகே. ஸோ இவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இல்லை அதிர்ஷ்டமாக லக்காக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா இந்த 2025 என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? மனசு உடையிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். மனதளவில் மிகப்பெரிய ஒரு காயத்திற்கு உள்ளா இருப்பாங்க. ஸோ அந்த காயத்திற்கு ஆறுதல் கொடுக்குற விதமா, மருந்து போடுற விதமா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அது இந்த வருடம் அவங்களுக்கு தெரிய வரும். நம்ம அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டோமே, அவ்வளோ வருத்தப்பட்டோமே, பரவாயில்ல, அதற்கான பலன் இப்ப கிடைச்சிருச்சு. இல்லை வந்து நான் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான, நான் காயப்பட்டேன், அதுக்கான மருந்து எனக்கு கிடைச்சிருச்சு, இது போதும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஓகே. ஸோ 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா கும்பராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் இல்லை பொதுவான பலன்கள் இருக்கு? ஸோ இவங்களை சுற்றி யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, தப்பாக பேசினாங்களோ, இவங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணாங்களோ, ஸோ அதற்கான ஒரு ஜஸ்டிஸ் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். இவங்க எந்த அளவுக்கு நேர்மையாக நியாயத்தோடு இருந்தாங்களோ அதற்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். இவங்களை தப்பாக பேசினவங்களே இவங்க முன் வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்களுக்கு நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, இல்லை ஆல்ரெடி அதில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஏதாவது நடக்குமா? ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குமா? ஸோ இது வரைக்கும் நிறைய அவங்க சந்திச்சிருப்பாங்க, மன வலிகளை சந்திச்சிருப்பாங்க, நிறைய அசிங்கம், அவமானம் சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்து ஒரு வாய்ப்பு வருது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு தான் இருக்கு. இல்லை எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு, இதுக்கு மேலே நான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல அப்படின்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா அந்த அவமானத்தை கூட அங்கே சரி பண்ண முடியாது. ஸோ ரெடியா இருக்கணும். அடுத்த கட்டம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வர இருக்கு, ஸோ ரெடியா இருக்கணும் அதுக்கு. ஓகே. ஸோ 2025 தமிழ் நியூ இயர்ல வந்து கும்பராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நடக்கும், அவங்க வாழ்க்கையில இன்னும் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.